சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். மார்க்கு 15:15. அகில உலகின் நீதிபதியே தீர்ப்புக்குள்ளாக்கப்படுகிறார். ஒரு மனித நீதிபதியால் இயேசு குற்றமற்றவர் என்று பிலாத்து அறிவான். ஆனால் அவன் மனம் பிளவுபட்டிருந்தது. நீதியா சுயநலமா? அவன் சுயநலத்தை சாதகமாக தீர்ப்பு வழங்கினான். கோழைத்தனமும் பெரும்பான்மையான கூக்குரலும் நீதியை நிலைக்குலைய வைத்துவிட்டது. இப்படி பிளவுபட்ட மனங்களால் நாம் எத்தனை பேரை அநியாய தீர்ப்புக்கு உட்படுத்திருக்கின்றோம்? இயேசு, மகனே மகளே, என்னையும் யூதரும் பிலாத்துவும் அநியாய தீர்ப்பிட்டது உனக்கு வேதனை தருகின்றதா? நீர் பிறர் மேல் சுமத்தும் அபாண்ட பழி, அநியாய தீர்ப்பு எனக்கு பிலாத்து கொடுத்த தீர்ப்பை காட்டிலும் அதிக வேதனை தருகின்றது. உண்மை அறியாமல் இனி யாரையும் தீர்ப்பிடாதே. எல்லோரையும் அன்பு செய்து வாழ இச்சிலுவை பாதை வழியாக கற்றுக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.